சுடரனைய திருமேனி. சிதம்பரம் திருப்புகழ். சுடரனைய திருமேனி உடை அழகு முது ஞான சொரூப கிரீடமேவும் முகமாறும். காலை கதிர் போன்று திருமேனியின் அழகும் முத்தின ஞான சொரூபமும் ஞானத்தின் திருவுருவமும் கிரீடம் பொருந்திய திருமுகங்கள் ஆறும் சுரர் தெரியல் அழிபாட மழலே கதி நரைபாய துகிர் இதழின் மொழி வேத மணம் வீச. சுரர் தேவர்கள் சூட்டின மாலைகளிலிருந்தும் வண்டுகள் பாட, அதனால் அந்த மாலைகளிலிருந்து மழலை கதி மெதுவான வகையிலே துளி துளியாக தேன் பாய பவளம் போன்ற வாய் இதழிலிருந்து சொல்லப்படும் வேத மொழிகளின் நறுமணம் வீச, அடர் பவள ஒளி பாய அரிய பரிபுறமாட அயில் கரமுடு எழில் தோகை மயிலேறி. அடர்ந்த பவள நிறத்தின் ஒளி பாய அருமையான பரிபுறம் சிலம்பு ஒலிக்க வேலியேந்திய திருக்கரத்துடன் அழகிய கலாபம் உள்ள மயில் மேல் ஏறி அடியன் இருவினை நீருபட அதிசயம் என் அருள்பாட வரவேணும். அடியனுடைய நல்வினை தீவினை என்னும் இருவினைகளும் பொடிபட்டு அழிய அதைக் கண்டு தேவர்கள் யாவரும் இவன் ஏதுமற்றவன், ஒன்றுக்கும் உதவாதவன், இவனுக்கு கடவுள் அருள் செய்வது என்ன ஆச்சரியம் என்று உனது திருவருளை கொண்டாடி பாட நீ எழுந்தருளி வர வேண்டும். விடை பரவி அயன் மாலுடு அமரர் முனி கணமோட மிடரடைய விடம் வாரி அருள்நாதன். நந்தி எம்பெருமானி பரவி போற்றி வணங்கி அவர் அனுப்ப பிரம்மனும் மாலும் தேவர்களும் முனிவர் கூட்டங்களும் ஓடி வந்து தம்மிடம் சரண் புக, அல்லது இறைவன் சந்நிதிக்கு போகலாம் என்று நந்தி அளித்த விடையை பதிலை போற்றி அயன் மால் அமரர் முனிவர் கணம் ஓடி வந்து சரணடைய தமது நெஞ்சிடையே பொருந்தி நிற்கும்படி விஷத்தை வாரி உண்டு சரணடைந்தவர்களுக்கு அருள் புரிந்த நாதன் தலைவன். மினலனைய இடைமாது இடமருவு குருநாதன் மிக மகிழ அனுபூதி அருள்வோனே. மின்னலுக்கு ஒப்பான இடையை உடைய மாது பார்வதி தனது இடது பாகத்திலே பொருந்தியுள்ள குருமூர்த்தியாகிய சிவபெருமான் மிகவும் மகிழ அவருக்கு ஞான உபதேச பிரசாதத்தை அருளியவனே. இடர் கலிகள் பிணி ஓட எனையும் அருள் குறமாதின் இணை இளநீர் முலைமார்பில் அணை மார்பா. துன்பங்களும் கிரகசேஷ்டைகளும் நோய்களும் விலக என்னையும் ஒரு பொருளாக கருதி எனக்கு அருளி குரமாதின் வள்ளியின் 2 இளநீர் போன்ற கொங்கைகள் அமைந்த மார்பிலே அணையும் திருமார்பை உடையவனே. இனிய முது புலிபாதனுடன் அரவு சதகோடி இருடியர்கள் புகழ் ஞான பெருமாளே. இன்ப நிலையிலே உள்ள பழைய முனி வியாகரபாதருடன் அரவு பாம்புருவுள்ள பதஞ்சலி முனிவரும் 100 கோடி கணக்கான ரிஷிகளும் புகழ்கின்ற ஞானமூர்த்தியாம் பெருமாளே. அடியேனுடைய இரு வினைகளும் பொடிபட்டழிய தேவர்கள் யாவரும் இவன் ஏதுமற்றவன், இவனுக்கு கடவுள் அருள் செய்வது என்ன ஆச்சரியம் என்று உனது திருவருளை கொண்டாடிப்பாட நீ எழுந்தருளி வர வேண்டும்.
மறக்காம பெல் பட்டன் ஓ நம்ம செய்ய வணக்கம்.